ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hanucreations. இன்றைக்கி நம்ம வெள்ளை முடி கருப்பாகிறதுக்கு மருதாணி பீட்ரூட்டை வச்சு நேச்சுரலாகவே ஹேர் டை மாதிரி அது பர்கண்டி கலரில் வரும். இப்போ நம்ம செய்ய போகிற மெத்தடு அதுக்கு வாங்க பின்னாடி தோட்டத்தில் மருதாணியை பறிச்சுக்கலாம். நம்ம இதில் மருதாணியில் பார்த்திங்கன்னா முள் இருக்காது. சில மருதாணி செடியெலாம் முள் இருக்கும், உருவும் போது பார்த்து உருவணும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப நல்ல கலர் வரும். இது எல்லாமே நம்ம உருவிக்கலாம், நமக்கு தேவையான அளவு உருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மருதாணி பறிச்சோம்ல, அதை இங்கே வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மருதாணியை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அரைச்ச மருதாணியை ஜஸ்ட்டு மிக்சி ஜாரில் எடுத்து இங்கே மாற்றி தான் வச்சேன். பாருங்கள், கை எப்படி நல்லா செவந்திருக்குன்னு. இந்த மருதாணி நல்லா கலர் தரும். பாருங்கள், பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஜூஸை, பீட்ரூட் ஜூஸை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சு இந்த மருதாணியோடு கலந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ பாருங்கள், பீட்ரூட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா சுண்ட வரணும். நல்லா கொதித்து சுண்டி வரும்போது அந்த ஏற்கனவே அரைச்சி வச்சு அந்த மருதாணி பேஸ்ட்டில் இதை மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். நம்ம அடுப்பில் வச்சுருக்குறோம். நம்ம இது நல்லா சுண்டி கொதித்து வரணும். கொதித்து அரை டம்ளர் அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச அந்த மருதாணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கொதிச்சிட்டு இருக்குது. இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மருதாணியோட. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நிறுத்திட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ இது கூட நம்ம வடிகட்டி வச்ச அந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல, அதை இதோட கலந்துடலாம். நம்ம கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இது இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பீட்ரூட் ஜூஸோட மருதாணியையும் சேர்த்து. இதை நம்ம என்னென்னா, நம்ம வீட்டில் இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, மாற்றி வச்சுருங்க. இப்போ இரும்பு பாத்திரம் சின்னதாக இல்லை, நம்மக்கிட்ட பெருசாக தான் இருக்குது. அதனால தோசைக்கல் யூஸ் பண்ணாதது இது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் மாற்றிடலாம். நைட்டு ஃபுல்லாக இதில் இருக்கணும். என்றைக்கு நீங்கள் ஹென்னா போடணும், மருதாணி போடணும் நரமுடிக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மொதல் நாள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த இது அரைச்சி நம்ம சொன்ன மெத்தடில் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி இரும்பு பாத்திரத்தில் நல்லா மாற்றி இதில் வச்சுட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சு இதை அப்ளை பண்ணிக்கணும். நம்ம யூஸ்வலாக டை போடுற மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா கலர் நல்லா பிடிக்கும். இந்த இரும்பு பாத்திரத்தில் நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் இருக்கிறனால கலர் நல்லா பிடிக்கும் நமக்கு. இப்போ இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். நம்ம ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் அது ஃபுல்லாக காயணும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வெறும் தலை குளிங்க. ஷாம்பூ இல்லை சீயக்காய் நீங்கள் யூஸ்வலாக என்ன போடுவீங்களோ அது போட வேணாம். வெறும் தண்ணியில் தலையை அலசணும். ஏன்னா திரும்ப நீங்கள் ஷாம்பூலாம் போட்டிங்கன்னா இதில் இருக்க கலர்லாம் நமக்கு போயிடும். இந்த மாதிரி பீட்ரூட்லாம் ஊற்றி நைட்டு ஃபுல்லாக வைக்கிறனால கலர் நல்லா ரெட்டாக டார்க்காக நமக்கு பிடிக்கும். பர்கண்டி கலர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கலர் நமக்கு வரும். ஒயிட் ஹேர்லாம் மாறிடும். நம்ம அப்ளை பண்ணும்போது நார்மல் கெமிக்கல் ஹேர் டைலாம் அப்ளை பண்ணும்போது, பார்லரில் அப்ளை பண்ணும்போதோ நம்ம வீட்டில் பண்ணும்போதோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்கேல்ப்லேருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கெமிக்கல் தலையில் இறங்கிடக்கூடாது, பிளட்டில் கலந்துடக்கூடாதுன்றதுக்காக. இது ஃபுல்லாக நேச்சுரல்ன்றனால ஃபுல்லாக தலையில் படுற மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணி ரூட்லேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேருந்து உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கோ அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 45 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளீன் வாட்டரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா முடியை காய வச்சுட்டு நைட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருங்க. நைட்டு 2-3 டேஸ் யூஸ்வலாக நீங்கள் எவ்வளோ வெளியில் ஆஃபீஸ் போகும்போது உங்கள் உடம்புக்கு உங்கள் ஹேருக்கு எவ்வளோ யூஸ்வலாக நீங்கள் என்ன ஆயில் அப்ளை பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது தான் கலர் நல்லா டார்க்காக பிடிக்கும். இப்படி நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா 6 மாதத்துக்கு வெள்ளை முடியே தெரியாது. நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் நம்ம மருதாணி போட்டிருக்கனால.
ப்ளஸ் பீட்ரூட்டும் கலந்துக்கணும். நல்ல ஷைனிங்காக இருக்கும். எந்த வந்து சைடு எஃபெக்ட்டும் வராது. ஒன்றே ஒன்று என்னென்னா ரொம்ப கோல்டு பிடிக்கிறவங்க, சளி பிடிக்கிற உடம்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணாதீங்க. நானே வந்து இதை வந்து வெயில் காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். 6 months கேரண்டியாக வந்து இது வந்து கலரே மாறாது, ஷைனிங் அப்படியே இருக்கும். நமக்கு எந்த வந்து சைடு எஃபெக்ட்டும் வராது. எக்ஸப்ட் அந்த சளி பிடிக்கிற உடம்பு இருக்கிறவங்க மட்டும், கோல்டு உடம்பு மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து நீங்கள் வெயில் காலத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை கோல்டு உடம்பு இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உடனே டக்குன்னு வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 45 minutes வச்சுருக்கதை வந்து ஒரு 25 minutesக்குள்ளேயே வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். வெயில் காலத்தில் இப்போ நமக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஹேரில் வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ண சொன்னல, நீங்கள் யூஸ்வலாக எவ்வளோ அப்ளை பண்ணுவீங்களோ அவ்வளோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 days வந்து ஹேர் வாஷ் பண்ணாமே வச்சுருங்க. ஒரு 2 daysக்கு அப்புறம் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி டெய்லி எப்படி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுவோம், எண்ணெய் போட்டு வாஷ் பண்ணுவோமோ, நீங்கள் ஷாம்பு இல்லை சீயக்காய் யூஸ்வலாக நீங்கள் ரொட்டீனாக என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக தான் நைட்டு வந்து நான் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு படுக்க சொல்கிறது. அப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுற அன்னைக்கும் வந்து ஷாம்புலாம் போட்டு வாஷ் பண்ணாதீங்க, உடனே கலர்லாம் வந்து போயிடும். இது வந்து ஒரு மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இது பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம சொன்ன மெத்தடில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை வந்து ஹென்னா வந்து நமக்கு வந்து எனக்கு என்றைக்குமே ஒத்துக்காது, ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பவுடர் வந்து விற்கிது இல்லையா, ஹென்னா பவுடர், அதை வந்து வாங்கி நம்ம சொன்ன மாதிரி இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டே பிடிக்காது. நீங்கள் குளிர்காலத்தில் கூட இதை வந்து செஞ்சுக்கலாம். இது நேச்சுரலாக நம்ம மருதாணி அரைச்சனால தான் உடம்புக்கு வந்து குளிர்ச்சி. ஆனால் வெயில் காலத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்லாருமே கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நான் பண்ணுறது தான். நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரல் ஹேர் டை வந்து இது நமக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனு கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.